செல்வி ஜெயலலிதா எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கியத்தை ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், தமிழக அரசியலில் எந்த கட்சியில் வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த வாக்கியத்தை ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக கூஸ்பம்ஸ் ஆகாத ஆளே இருக்க மாட்டாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு சட்டசபை கூடுது. அப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அந்த சமயத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாகவும் மாறிச்சு. எதிர்ப்பது சிங்கம் என்று தெரிந்து நாங்கள் எதிர்த்து கொண்டிருந்தோம், ஆனால் இப்போ அந்த சிங்கம் இல்லை எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதாவது எதிரியோட பலம் தான் நம்ம எதிர்க்கிற ஒரு ஹீரோவுக்கு ஒரு எதிரி பயங்கர பலமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹீரோ களமாட முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கத்தை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி வாக்கியத்தை சொல்லியிருப்பார். ஸோ உண்மையிலேயே ஒரு பெண் சிங்கமாக வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செல்வி ஜெயலலிதா, புரட்சி தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஜெயலலிதா அவர்களுடைய பர்சனல் லைஃப்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அரசியல் வாழ்க்கைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்து இறந்தும் போயிருக்காங்க. சினிமாவில் நடிக்க ஆசையே இல்லை, ஆனால் சினிமா ஹீரோயின், தென்னிந்தியாவோட நம்பர் 1 ஹீரோயின் அவங்க திரையில், அதாவது சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும். அரசியலுக்கு வராங்க. அரசியலில் இருக்கும்போது புரட்சி தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளே வந்த ஜெயலலிதா அவர்கள் புகழின் உச்சி, அதை தாண்டி தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக மாறின வரைக்கும் அரசியல் துறையிலும் மிகப்பெரிய வெற்றி. இதை தாண்டி அவங்க எந்தெந்த துறைகள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதில் கை வச்சாலும் எதில் கால் பதித்தாலும் அவங்களுக்கு வெற்றி மட்டும்தான். இருக்கிற பள்ளிக்கூடத்திலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்டால் அது அம்மு, அதாவது ஜெயலலிதா அவர்கள் தான். அவங்க பரதநாட்டியம் கற்றுக்கும் போது ஒரு பெஸ்ட் டான்ஸர் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்கள் தான். வைக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகள்லையுமே அவ்வளோ ஆளுமை, அவ்வளோ சிறப்புகள், இது எல்லாத்தையும் ஒருங்கே அமைந்த ஒரு தலைவராக தான் செல்வி ஜெயலலிதா இருந்திருக்காங்க. அவங்களுடைய சின்ன வயசில் ஒரு சின்ன கதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, அவங்க பிறந்தது என்னவோ மைசூராக இருந்தாலுமே பெங்களூரில் அவங்க வளர்ந்துட்டு இருந்த சமயத்தில் அவங்க அம்மா சந்தியா, அவங்க நடிகையாக இருக்கிறதுனால அவங்களால அடிக்கடி பார்க்க முடியாது. ஸோ சென்னையில் இருந்து அவங்க இவங்க அப்பப்போ தான் பார்த்துப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் தான் பெங்களூரில் வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சென்னையிலேருந்து இவங்க பார்த்துட்டு போகிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரே அடம் பிடிச்சிட்டு அவங்கள போகவே விட மாட்டாங்களாம். இவங்களை தூங்க வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்களாம். அந்த சின்ன வயசில் கூட அம்மாவோட அரவணைப்பு எனக்கு இல்லை அப்படிங்கிறதுல நிறைய இடங்கள்ல அதை ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சில பேட்டிகள் அதை மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. நம்ம இவ்வளோ தைரியமாக, இவ்வளோ தீர்க்கமாக, இத்தனை பேரும் நடுங்கிற அளவுக்கு ஒரு தலைமையாக இருந்தாங்களே ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் ரொம்பவும் பயந்த பொண்ணா, எதுக்கு எடுத்தாலும் அழுகிற பொண்ணா, ஒருத்தங்க திட்டாங்க அப்படின்னா ஒரு டோரை பாதி சாத்தி வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்து அழுகிற பொண்ணாக தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு இடங்களையும் தன்னை இன்ட்ரவர்ட்டாக முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தவங்க ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப இன்ட்ரவர்ட்டாக யாருக்கிட்டையும் பேசாமல் ஓடி ஒதுங்கி நம்ம வெளியில் பேசினா தப்பாயிடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெண் சட்டசபையில் அவங்க கர்ஜனையை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு பேட்டியில் அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப யோசித்து இதை பேசலாமா வேண்டாமான்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் கேள்விகள் கேட்டுட்டு நான் அமைதியாக பொறுமையாக இருந்திருக்கேன். ஆனால் சட்டசபையில் நான் கர்ஜனையாக பேசும்போதோ, இன்றைக்கி ஒரு பெரிய ஆளுமைன்னு சொல்லும்போதோ, எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கே என்னை பார்த்து வியப்படைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சினிமா நடிகையாக நான் வரணும்னு ஆசைப்படலை, ஆனால் நான் ஒரு பெரிய நடிகையாக மாறினேன். அரசியலில் நான் இந்த அளவுக்கு வருவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அரசியலில் அத்தனை உயரங்களையும் அடைந்த ஒரு ஆளுமையாக மாறியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஜெயலலிதா அவர்கள் நிறையா பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி ரொம்ப தைரியமான ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப தைரியமானவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவங்க அரசியலுக்கு தான் தைரியமானாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு நடிகையாக இருக்கும் போதே ரொம்ப தைரியமான ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன்.
1973 வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க, தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களோட ஒரு படமும் பட்டிக்காட்டு பொன்னையா அப்படின்ற படமும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த சமயத்தில் ரொம்ப பிஸியான நடிகையை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு முத்திரையும் குத்தப்பட்டிருந்துச்சு. அவங்க வந்து கன்னடர் அப்படின்ற அந்த விஷயம் வந்து மைசூரில் பிறந்தவங்கன்றது மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது பெரிய அளவில் பேசு பொருளாக இல்லை. அதை வெளிக்கொண்டு வர ஒரு சம்பவமாக பார்த்தீங்கன்னா கண்டிரவா ஸ்டூடியோவில் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் இந்த கன்னட தமிழ் பிரச்சனை வந்து பெருசாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கன்னட வெறியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் வந்து டக்குன்னு உள்ளே வர்றாங்க. வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் பயங்கர கூச்சல் குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. இவங்க நடிச்சிட்டு இருந்தவங்க டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு கன்னடக்காரி தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் எப்படி கன்னடக்காரின்னு நீங்கள் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பதில் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ மைசூரில் தானே பிறந்த, அப்போ கன்னடக்காரி தானே அப்படின்னும் போது, நான் மைசூரில் பிறந்திருந்தாலும் என்னோட பூர்வீகம் என்னோட முன்னோர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து மைசூரில் பிறந்தனால மட்டும் ஒரு கன்னடிக்காவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்களும் கன்னடத்தில் பேசுகிறாங்க. அப்போ அப்படிலாம் கிடையாது, நீ வந்து இங்கே பிறந்த அப்படின்னா நீ இங்கே இருக்கக்கூடிய மொழி தான் உன்னோட தாய்மொழி, நீ கன்னடம் தான் பேசணும், நீ ஒரு கன்னடக்கார பெண் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது வந்து இவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ ஆப்பிரிக்காவில் வந்துட்டு இங்கே தமிழ் மக்கள் அங்கே போய் வந்து குடியேறுறாங்க, இந்தியர்கள் போய் குடியேறுறாங்க, அங்கே ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னும் போது அவங்கள ஆப்பிரிக்கன் தான் சொல்லுவீங்க, அவங்களும் வந்து ஒரு இந்தியர்களுக்கு பிறந்த குழந்தை தானே, அதை எப்படி நீங்கள் வந்துட்டு டக்குன்னு ஆப்பிரிக்கர்கள்னு சொல்ல முடியுமா? இப்போ அமெரிக்காவில் குழந்தை பிறந்த உடனே அமெரிக்கர்கள்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நான் மைசூர்லேயே பிறந்திருந்தாலும் நான் தமிழச்சி தான், நான் தமிழ் மொழி தான் என்னோட தாய்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் மீறி நீ இவ்வளோ திமிரா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு, நீ இப்போ கன்னட மொழி வாழ்க, தமிழ் ஒழிகன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்த பதில் தான் ரொம்ப ஆச்சரியமான பதில். கன்னட மொழி வாழ்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தமிழ் மொழி ஒழிகன்னு என் வாழ்க்கையில் என் வாயிலேருந்து வரவே வராதுன்னு சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய தாய்மொழி தமிழ், நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் கண்டிப்பாக அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே மாட்டேன்னு சொல்லி நின்னாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனை ஒரு ஹீரோயின் வந்து ஃபேஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். அவங்க நினச்சிருந்தா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு உள்ளே போயிருக்க முடியும். ஆனால் அதை அவாய்ட் பண்ணாமல் நின்று பதில் சொன்னாங்கல்ல, ஸோ அதுதான் அந்த ஒரு தமிழ் பற்று, அந்த ஒரு தைரியம் தான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த திட்டங்களாக இருக்கட்டும், இத்தனை எதிரிகள், அதாவது அவங்களுடைய இன்டர்வியூவில் ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, ஆண்களை ஏன் வெறுக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. நான் வெறுக்கலாம் இல்லை, என் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் நடந்திருக்கு, அந்த போராட்டங்களுக்கு காரணம் ஆண்களாக இருந்திருக்காங்கன்ற தவிர ஆண்களை நான் வெறுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்கள் உங்களை பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியல, அதை நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படி இருக்கும். ஏன்னா வந்து அவங்கள வந்துட்டு சட்டமன்றத்தில் அவங்க முடியை இது பண்ணி கீழே தள்ளி அந்த சாரி இது பண்ணி நிறைய நடந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் இறப்புக்கு அப்புறமா ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் வந்து அவங்க ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆளுமையாக மாறி இருக்காங்க. சில விஷயங்கள் நம்மளை செதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்து வெளியே போகும்போது ஒரு சபதம் போட்டு போகிறாங்க, நான் முதல்வராகத்தான் வந்து இங்கே இருந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி, நான் ஜெயிச்சுட்டு தான் உள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி சபதம்லாம் போட்டு போகிறாங்க. அப்படின்னா சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீ போயே ஆகணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். இதை தாண்டி வந்து எல்லாருமே வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஈஸியாக ஜெயலலிதா அவர்களை உள்ளே கொண்டு வந்து இங்கே அஇஅதிமுக வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனங்கள் மூலியமாலாம் சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா 1984 தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலோட இது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் சிறுநீரக கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதியில் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி அவர்கள் இறந்த சமயம். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தியும் இங்கே அஇஅதிமுகவும் வந்து கூட்டணியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து எம்ஜிஆர் இல்லாமல் எப்படி வந்து அஇஅதிமுக ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி இங்கே திமுகவில் எள்ளி நகையாட ஆரம்பிக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக், இவங்க கூடலாம் வந்து கூட்டணி அமைச்சு வந்து போட்டி போடுறாங்க. இன்னொரு பக்கம் அஇஅதிமுக ராஜீவ்காந்தி அவர்களை வந்து கூட்டணி கழிச்சு போட்டி போடுறாங்க.
இப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் வரமாட்டாரு, எம்ஜிஆர் வந்து அங்கே இறந்து போயிட்டாரு, நீங்கள் நம்பாதீங்க, திமுக தான் வந்து ஆட்சி அமைக்க போது, எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி திமுக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. ஜெயலலிதா அவர்களும் வந்து பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மக்களுக்கு ஒரே குழப்பம், நம்ம வந்து எதுக்காக அஇஅதிமுகவுக்கு ஓட்டு போடுறோம்? எம்ஜிஆருக்காக மட்டும்தான். அப்போ எம்ஜிஆர் கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் ஓட்டு போடணும், எம்ஜிஆர் இறந்துட்டாரோன்னு மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் திமுக வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க, அவர் வரவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாவலர் நெடுஞ்செழியன் வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு. அது எப்படி வருவாங்க, எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இங்கே திமுக பேசிட்டு இருக்க சமயத்தில் 570 பொதுக்கூட்டங்கள் நடத்தி பிரச்சாரத்தை செஞ்சுருக்காங்க. அதாவது அவங்க வந்து அந்த 1984 தேர்தலில் எம்ஜிஆர் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக நம்முடைய தலைவர் நலமோடு இருக்கிறார், உங்களுக்காக வரப்போறார், கண்டிப்பாக நம்ம தங்க தலைவர் இந்த தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்கள் முன்னாடி தோன்றுவார்னு சொல்லி மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்காங்கன்ற மாதிரி எல்லா இடங்கள்லையும் சூறாவளி பிரச்சாரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரம் பார்க்காம சாப்பாடு எதை பற்றியும் யோசிக்காம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1984 ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரே நோக்கத்தோட சுற்றி சுழண்டு வந்துட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்க டைம்லையுமே நிறைய பேர் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இல்லைங்க எம்ஜிஆர் வந்து இறந்துட்டாரு, அவருக்கு சிறுநீரக கோளாறு இருக்கு, அவர் இறந்துட்டாருன்ற மாதிரியான செய்திகளையும் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா வந்து கிளவராக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அங்கே வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக தானம் பண்ணி அவருக்கு வந்து எழுந்து உட்கார அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ரெடி ஆகிட்டார். அப்போ எம்ஜிஆர் அவர்களை ஒரு புகைப்படம் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அப்படி ரெட்டை கை காமிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் எடுக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை கையில் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த ஒரு புகைப்படம் தான் 1984 அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து வாங்கி கொடுத்தது. இப்போ கூட சொல்லுவாங்க, படுத்துக்கிட்டே ஜெயித்தார் எம்ஜிஆர் சொல்லிட்டு. அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சதே இந்த தேர்தல் தான். அந்த ஒரு புகைப்படம், ஜெயலலிதா அவர்களுடைய சூறாவளி பிரச்சாரம் மட்டும்தான் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு கட்சியாக மாற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சம்பவம் தான். அதில் என்ன வெற்றி கிடைச்சது ஏடிஎம்கேக்கு அப்படின்னா, 163 தொகுதிகளில் போட்டியிட்டு 132 தொகுதிகளில் ஏடிஎம்கே வந்து ஜெயிக்கிறாங்க. இந்தியா காங்கிரஸ் வந்துட்டு 72 இடங்களில் போட்டிட்டு 62 இடங்களில் வெற்றி பெறாங்க. இது சட்டமன்றத்தில். பாராளுமன்றத்தில் பார்க்கும்போது ஏடிஎம்கே 12 இடத்துல போட்டிட்டு 12 இடத்துலையுமே வந்து வெற்றி பெறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து 25 இடத்துல போட்டிட்டு 25 இடத்துலையுமே வெற்றி பெறாங்க. அதாவது இங்கே வந்து புரட்சி தலைவர் ஆட்சி, அங்கே வந்து ராஜீவ்காந்தி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, ஒரு முக்கியமான நாளாக வந்துட்டு அன்னைக்கு உருவெடுக்கிறாங்க. அதாவது எம்ஜிஆர் இல்லாமல் இந்த கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எம்ஜிஆர் இல்லைனாலும் அடுத்த வாரிசா புரட்சி தலைவி வந்து நிற்பாங்கன்னு சொல்லி நிரூபித்த நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்தல் தான். இதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகளில் மற்ற எதிரிகள் எல்லாருமே பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பித்தாங்க, யோசிக்கவும் ஆரம்பித்தாங்க. இவங்களை எப்படியாவது காலி பண்ணிடணும், இல்லைனா வந்து அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். மறைவுக்கு அப்புறமா ஜெயலலிதா அவர்கள் பட்ட துன்பங்கள் நிறையவே இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து உட்கட்சி பிரச்சனையை வந்து சரி பண்ணணும், அதுக்கப்புறம் அதிமுக 2ஆக உடைகிறது அப்படிங்கிற பிரச்சனையை சரி பண்ணணும், எம்ஜிஆர் அவர்கள் மரணத்தில் சந்தேகம் சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அதை சரி பண்ணணும். இதை தாண்டி வந்து திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய எதிரியை வந்து சமாளிக்கணும். இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ணாங்க. அவங்க பண்ண ஒவ்வொரு வியூகங்களுமே அவங்களை வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு கட்டத்துலையுமே வந்துட்டு அவங்க தன்னை வந்து என்ன பண்ணணும், மக்களுக்காக எப்படி நிற்கணுங்கிறத மட்டும் ரொம்ப தெளிவாக யோசிச்சிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஆளுமை மிக்க பெண்ணாகவும் ஆளுமை மிக்க ஒரு தலைவராகவும் மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட திட்டங்கள் போடுறாங்க, நிறைய விஷயங்களை சமாளிக்கிறாங்க. யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்க முன்னாடி கை கட்டி நிற்க வச்சாங்க. ஒரு பெண் வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு ட்ராலாக சொல்லலாம், பட் வந்து அவங்க வரக்கூடிய காரை பார்த்துட்டு குனிஞ்சு வணக்கம் வைக்கிற அளவுக்கு ஒரு பெண் வந்து பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வைக்க முடியுன்றதுக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் இருந்திருக்காங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெயலலிதா அவர்கள் வந்து பண்ண ஒரு தாக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜெயலலிதா அவர்கள் இறந்த சமயத்தில் நான் சென்னையில் இருக்கேன். அப்போ எனக்கு என்ன வயசுன்றது ஞாபகம் இல்லை. அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ராஜீவ்காந்தி ஹாலில் தான் வச்சுருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய பூத உடலை. அந்த சமயத்தில்
நாங்கள் போகிறோம். அப்போ சின்ன வயசுல பெருசாக தெரியாது, ஓகே ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போகிறோம். அவங்கள கொண்டு போயிட்டு மெரினா கடற்கரையில் புதைக்கிறாங்க. பல ஆயிரம் மக்கள் வந்து சுற்றி இருக்காங்க. எல்லாரும் வந்து அழுகிறாங்க, கத்திட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்துட்டு இந்த பள்ளத்தை தோண்டி அந்த புல்டோசர் வந்து அப்படி நின்றுட்டு இருக்கு. அப்போ வந்து அவங்களுடைய அந்த பெட்டி, அந்த இதை வச்சு அந்த சவப்பெட்டியை வந்து உள்ளே இறக்குறாங்க. இறக்கும் போது செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கோல்டன் லெட்டரில் வந்து காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த எல்இடி ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் என்னடா எல்இடி ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்க சமயத்தில் அவங்களுடைய வாய்ஸ் ஒன்று ப்ளே பண்ணாங்க, செல்வி ஜெயலலிதா எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்கும்போது தான் வந்துட்டு உண்மையிலே அந்த வாய்ஸு, அந்த கர்ஜனை, அந்த பவர்ஃபுல், அந்த டோன் வந்து இனிமேல் எப்படா கேட்க போகிறோன்ற அந்த ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு முடிவுரையாக எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது ப்ளே பண்ணாங்க. உண்மையிலே இப்போ நினச்சா கூட பெரிய ஒரு இதாக இருக்குது அது கேட்கும் போது, அதை நினைக்கும் போது. ஏன்னா அந்த வாய்ஸுக்கும் அவங்களுடைய அந்த நாலேஜுக்கும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு புரட்சி தலைவர் அடைஞ்ச புகழ் எவ்வளோ, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அடைஞ்ச புகழை தாண்டி ஒருத்தங்களால் வந்து நிற்க முடியும். புரட்சி தலைவர் வந்து எனக்கு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு, அதை நான் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து கொண்டு போவேன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு 3வது பெரிய கட்சி இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லி மாற்றி இவ்வளோ சாதனைகளை பண்ணி ஒரு பெண்மணி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து ஜெயலலிதா அவர்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பேசப்படக்கூடிய ஒரு தலைவராகவும் எவ்வளோ காலங்கள் ஆனாலும் அவங்களுடைய புகழ் அழியாது அப்படிங்கிறது மட்டும் மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஸோ அந்த நாள் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயம் உண்மையிலேயே மக்களுக்காக இருந்து மக்களுக்காகவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மை. இதை தாண்டி அவங்க மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், சொத்து குவிப்பு வழக்கு, இதுவும் ஒரு பக்கம் வந்து அவங்கள வாட்டி வதைத்தது. ஆனால் இத்தனையும் தாண்டி ஒரு சாதனை பெண்மணியாக இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. ஸோ இறந்து போனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏடிஎம்கே நிலவிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் சேர்ந்து கட்டி காப்பாற்றிய ஏடிஎம்கே அப்படிங்கிற விஷயத்த வந்து அடுத்த கட்டத்து கொண்டு போகிறதுக்கான வழிகளை அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க தான் முடிவெடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கிறிஸ்டி.